அது சரியா ஜூலை 13, 1997 கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கொல்லிக்கேல் தாலுக்கால புருடே காட்டுல மரப்பால் என்ற பகுதி கிட்ட சரியா 8 மணிக்கு ஒரு வேன்ல 10 ஃபாரஸ்டர் ஆபீசர் போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல 12 பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய நிலையில ஒரு கும்பல் அவங்கள வழிமறிச்சு வண்டியை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தி இருந்திருக்காங்க. இந்த கும்பல் துப்பாக்கி சூடு நடத்தினதுமே கண்டிப்பாக அவர்களுக்கு அது வீரப்பன் கும்பல் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது. அவங்க நினச்ச மாதிரியே வீரப்பனுடைய கும்பல் அந்த 10 பேரையுமே அந்த வேனில் இருந்து கீழே இறக்கி அதில் ஒரு ஆள்கிட்ட ஒரு கேஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டு மீதம் இருக்கிற 9 ஃபாரஸ்டரை பிணை கைதியாக காட்டுப்பகுதிக்கு வீரப்பனுடைய கும்பல் அழைச்சிட்டு போகுது. வீரப்பனுக்கு தேவையான சில டிமாண்ட் எல்லாமே அரசு தரப்புக்கு இந்த கேசட் மூலியமா போகுது. அதன் பிறகுதான் அரசு தரப்புல இருந்துமே நக்கீரன் டீம்லாம் அந்த காட்டு பகுதிக்கு போயிட்டு பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தப்பட்டிருந்திருக்கு. ஆனா அரசு தரப்புல இருந்து வீரப்பன் கேட்ட எந்த டிமாண்டுமே நிறைவேற்றம் பண்ணாம சரியா 7 வாரங்கள் கழித்து அந்த 9 ஃபாரஸ்டர் ஆபீசருமே உயிரோட பத்திரமா மீட்டெடுத்துட்டு இந்த நக்கீரன் டீம் வந்திருந்திருக்கு. இதன் பிறகுதான் நாளுக்கு நாள் இந்த வீரப்பனுடைய தொல்லை அதிகமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தமிழக அரசும் கர்நாடக அரசும் சேர்ந்து புதுசா ஒரு ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க ஆரம்பிச்சது தான் எஸ்டிஎஃப்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். இந்த டீமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க் என்னன்னா வீரப்பனை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படிங்கிறது தான். வீரப்பன் சொன்னாலே தமிழக மற்றும் கர்நாடக போலீஸால என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நபர்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த வீரப்பனுக்கு ஏதாவது டிமாண்ட் வேணும் அப்படின்னா அரசியல்வாதிகளை கடத்துறது, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அரசு அதிகாரிகளை கடத்தி தனக்கு தேவையான டிமாண்டை பூர்த்தி பண்ண சொல்லி ஆடியோ கேஸ்ல தகவல் எல்லாம் கொடுத்து அனுப்புவார். இப்படியே இவருடைய தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போறதுனால தான் இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்திருக்கு.